அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நாங்கள் பார்க்க இருக்கிறது 2023ஆம் ஆண்டு வெளிவந்த 27வது MCQ வினா. வினாவுக்கு போகிறதுக்கு முதல்ல கேள்வி ஒர்க்கு நல்லா வச்சுக்கிடுவோம். ஒரு அட்கைன் ஐதான H2SO4 HgSO4உடன் தாக்கம் புரிந்து ஒரு கீட்டோனை தரும் தாக்கத்தை கருதுக. இத்தாக்கம் நடைபெறுகையில் உண்டாகத்தக்க ஒரு கட்டமைப்பானது. ஒரு அட்கைன் ஐதான H2SO4 HgSO4உடன் தாக்கம் புரிந்து ஒரு கீட்டோனை தரும் தாக்கத்தை கருதுக. இத்தாக்கம் நடைபெறுகையில் உண்டாகத்தக்க ஒரு கட்டமைப்பானது. இப்போ இங்கே HgSO4 ஒரு ஊக்கியாக தொழிற்படும். H2SO4 டைலூட்டட் H2SO4 வந்தாலே உங்களுக்கு தெரியும், அது நீரேற்றத்துக்கு உள்ளாகும். ஆகவே ஒரு கீட்டோனில் இது எவ்வாறு நீரேற்றத்துக்கு உள்ளாகும்? நமக்கு தெரியும், ஆல்டிகைட் கீட்டோன்கள் HgSO4 ஊக்கி முன்னிலையில் H2SO4உடன் தாக்கி அட்கைன் தொகுதிகள் ஆல்டிகைட் கீட்டோன்களை உருவாக்கும். HgSO4 ஊக்கி முன்னிலையில் H2SO4உடன் தாக்கி. முதலாவது இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே கீட்டோன் ஒன்று உருவாகுவது சம்பந்தமான அந்த கேள்வி. ஸோ எவ்வாறு அது உருவாக்கப்படும்? முதல்ல நாங்கள் ஒரு அட்கைன் ஒன்று யோசிப்போம். CH3 C ட்ரிபிள் பாண்ட் அட்கைன், HgSO4 ஊக்கி, ஸோ H2+ எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ நீரேற்றத்துக்கு உள்ளாகும். இதன் போது ஐதரசன் தனிச்சோடியோட ஆக்சிஜன் இருக்குது. அப்போ இலத்திரன் செலுத்துகையின் காரணமாக இந்த பைப்பிணைப்பு இலத்திரன் இந்த ஐதரசனுக்கு வழங்கப்படலாம். இலத்திரன் செலுத்துகையின் காரணமாக இந்த கார்பன் மீது டெல்டா- தூண்டப்படும், இந்த கார்பன் மீது டெல்டா+ தூண்டப்படும். இந்த பைப்பிணைப்பு இலத்திரன் இங்கே ஐதரசனுக்கு வழங்கப்படும் போது இந்த பிணைப்பு இலத்திரன் இந்த ஆக்சிஜனுக்கு வழங்கப்படும். அந்த சந்தர்ப்பத்தில் பைப்பிணைப்பு இலத்திரன் இங்கே வழங்கப்பட்டு இங்கே டெல்டா- தூண்டுகையின் காரணமாக ஐதரசன் இங்கே இணைக்கும், H+ இங்கே இணைக்கும். ஆகவே நான் எழுதி கொள்ள முடியும், CH3 C டபுள் பாண்ட் கார்பன் ஐதரசன், இது ஆல்ரெடி இருந்த ஐதரசன். இப்போ இங்கே இணைய போகிற ஐதரசன். ஸோ இங்கே இந்த ஐதரசன் இணையும் போது இங்கே ப்ளஸ் தூண்டப்படும், இந்த டெல்டா ++ஆக மாறிக்கொள்ளும், கார்போகட்ரைன் உருவாகும். பிறகு இந்த கார்போகட்ரைனுக்கு இது தோன்றிய ஐதரசன், அதாவது இங்கிருந்து உருவாகிய ஐதரசன். இந்த கார்போகட்ரைனுக்கு நீர்லிருந்து உருவாகிய இந்த நீர்லிருந்து உருவாகிய அந்த தனிச்சோடி மைனஸ் இதுக்கு வழங்கப்பட்டால் உருவாகக்கூடிய கட்டமைப்பு CH3 C சிங்கிள் டபுள் பாண்ட் ஹைட்ரஜன், இந்த ஹைட்ரஜன் இது தனிச்சோடி இங்கே வழங்கப்பட்டிருக்கிறதுனால ஆக்சிஜன் உருவாகும். இப்போ இந்த கட்டமைப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா CH3 C ஹைட்ரஜன் டபுள் பாண்ட் கார்பன் ஹைட்ரஜன் இருக்கும். இது அந்த இணைந்த ஐதரசனாக இருக்கட்டும். இப்போ என்ன நடக்கும்? அடுத்த ஸ்டெப்பில் ஒரு மறுசீராக்கல் தாக்கம் நடக்கும். அதாவது இந்த பிணைப்புகள் மாறி இணையும். அதன் போது இந்த பைப்பிணைப்பு இலத்திரன் இந்த கார்பன் மீது வழங்கப்பட்டு இங்கே தனிச்சோடி உருவாக்கப்படும். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஆக்சிஜன் தனிச்சோடி இந்த கார்பனுக்கு வழங்கப்படும். என்றால் இங்கே போகிறதுனால இங்கே டெல்டா- வரும், டெல்டா+ வரும், ரைட். ஸோ அப்போ இந்த தனிச்சோடி இங்கே வழங்கப்படும் போது இதுக்கு டெல்டா+ வரும் ஆக்சிஜனுக்கு. அதன் போது இந்த பிணைப்பு ஜோடி இலத்திரன் இங்கே வழங்கப்படலாம். ஸோ வழங்கப்பட்டால் இங்கே ப்ளஸ் வரும். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் இந்த இலத்திரன்கள் முழுமையாக வழங்கப்படும் போது இது ப்ளஸ்ஸாக மாறிக்கொள்ளும், இது மைனஸாக மாறிடும், அதே போல் இதுவும் ப்ளஸ்ஸாக மாறும். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த ப்ளஸ்ஸுக்கு தனது பிணைப்பு ஜோடி அகைன் வழங்கப்படுறதுனால மீண்டும் அது நன்றியாகப்படும். ரைட். அப்போ நான் அவருக்கு வரைகிறேன். இப்போ இந்த CH3 கட்டமைப்பு அவ்வாறு இருக்கட்டும். C இந்த பிணைப்பு இலத்திரன் இங்கே போகட்டும். அப்போ உங்களுக்கு இங்கே சொல்ல முடியும் தனிச்சோடி ஒன்று வரும், மைனஸ், ரைட். அப்போ இங்கே ப்ளஸ் இருக்கும். இப்போ இந்த ரெண்டு தனிச்சோடிகளில் ஒரு தனிச்சோடி இங்கே வழங்கப்படட்டும். இப்போ டபுள் பாண்ட் வரும், ஆக்சிஜன் இங்கே ப்ளஸ் வரும், ரைட். அப்போ இந்த ப்ளஸ் இப்போ மறைப்படும். அப்போ இந்த ப்ளஸ்ஸை நடுநிலை ஆக்கிறதுக்காக இந்த பிணைப்பு ஜோடியில் வழங்கப்படட்டும் இதுக்கு. ஸோ அப்போ இங்கே தனிச்சோடி ஒன்று கிடைக்கும். ஸோ வழமை போலவே எங்களுக்கு கீட்டோன் ஒன்று வெளியேறுது.
அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் உருவாகும். இந்த ப்ளஸ்ஸுக்கு இந்த பிணைப்பு ஜோடி இடத்திலும் வழங்கப்படும். ஸோ இந்த தனிச்சோடி இடத்திலும் வழங்கப்படும். ஸோ வழங்கப்பட்டால் இந்த ஹைட்ரஜன் இந்த கார்பனில் இணையும். அதாவது கடைசியாக CH3C டபுள் பாண்ட் ஆக்சிஜன் இது இங்கே இணையும். ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன். அப்போ ஒரு கீட்டோன் ஒன்று எங்களுக்கு உருவாக்கப்படும். ரைட். அப்போ இந்த பை பிணைப்பிலத்தில் நீங்கள் வழங்கப்பட்டு ஹைட்ரஜன் இணைந்து பின்னர் உருவாகிற கார்போகேட்டைனுக்கு OH ஏற்றப்பட்டு பிறகு OH மறுசீராக்கல் தாக்கத்தின் மூலமாக எங்களுக்கு கீட்டோனை கொடுக்க பார்க்கும். அப்போ இந்த ஸ்டெப்ஸ் வரக்கூடிய இந்த 5 நிலைமைகளில் எது சாத்தியமான கட்டமைப்புன்னு சொல்கிறாங்க. அப்போ முதலாவது இது இந்த கட்டமைப்புகளில் எது இந்த நிலைமை வர்றதுக்கு முதல்ல இருக்கக்கூடிய கட்டமைப்பாக இருந்திருக்க முடியும் அல்லது இருக்க முடியாத கட்டமைப்பாக இருந்திருக்க முடியும்னு சொல்லுவோம். அது இந்த கட்டமைப்பு தோற்றுவிக்கக்கூடிய அமைப்பு எதுவாக இருந்திருக்க முடியும். இப்போ இதில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதில் ட்ரிபிள் பாண்ட் இருந்திருந்தால் உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரான் செலுத்துகையின் காரணமாக இங்கே புதிதாக ஒரு ஹைட்ரஜன் ஏற்றப்பட்டு 2 ஹைட்ரஜன் ஒரு ஹைட்ரஜன் ஏற்றப்பட்டு இங்கே OH இணையலாம். ஓகே. ஸோ அப்போ இந்த கட்டமைப்பு ஓரளவு பொருத்தமான கட்டமைப்பு தான். இந்த எலக்ட்ரான் செலுத்துகையின் காரணமாக இங்கே ஹைட்ரஜன் இணைந்து இங்கே ஹைட்ரஜன் இணைந்த மாதிரி இதில் OH இணைந்த மாதிரி இங்கே ஹைட்ரஜன் இணைந்து இங்கே OH இணைஞ்சிருக்கான். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இதே நிலைமை தான். இங்கே ஹைட்ரஜன் இணைஞ்சிருக்கு, ஆனால் இங்கே OH இணையாமல் வேறொரு கூட்டம் இணைஞ்சிருக்கு. இங்கே OH இருக்கு. இது ஒரு பொருத்தமான கட்டமைப்பாக இருக்காது. அதே போல் இந்த எலக்ட்ரான் செலுத்துகையின் காரணமாக இங்கேவே OH இணைஞ்சிருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கே இணைய முடியாது. அங்கே இணைந்தால் கீட்டோன் வர முடியாது இல்லையா. பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரிபிள் பாண்ட் இருந்திருக்கவே முடியாது. ட்ரிபிள் பாண்ட் இருந்திருந்தால் இந்த கார்பனில் 5 பிணைப்புகளுக்கு மிஞ்சி போயிடும். அட்டமாக மீற பார்க்கும். ஸோ இது ஒரு பொருத்தமான கட்டமைப்பு அல்ல. அதே போல் இங்கேயும் அதே நிலைமை தான். அப்போ டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய கார்பனுக்கு பக்கத்து கார்பனில் தான் OH இருந்திருக்குது, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தள்ளி இருக்குது. அப்போ இந்த நிலைமையும் அவ்வாறு தான். ஸோ ஆகவே இது ஒரு பொருத்தமான கட்டமைப்பு இல்லை. ரைட். ஸோ ஆகவே இங்கே ஏற்றுக்கொள்ளத்தக்க கட்டமைப்பு முதலாவது கட்டமைப்பு. ஓகே. இந்த பகுதி உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ.